சார் இளங்கோவன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். கவர்னர் ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க சார். நீங்க எதுக்கு இத டிஸ்கஷன் வைக்கிறீங்கன்னு தெரியல. இதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிரணும் இதெல்லாம். எனியோ சொல்லுங்க. எதை சார் டிஸ்மிஸ் பண்ண சொல்றீங்க? ஸ்டேட்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணிட்டு பேசாம இருக்க வேண்டியதான். இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நான் ஒரு இதோட தான் சொல்றேன் சார். இல்ல சார், நானு இதுல பேச வேண்டியது இருக்கு சார். என்னன்னாங்க, அதாவது துணைவேந்தர்கள். ஆமா சார், அதாவது சார் இது இது என்ன சொல்றாருன்ட்டு நான் அந்த வரியை நான் கொஞ்சம் படிக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. நேர்மையான அப்பழுக்கற்ற பல்கலைக்கழக அதிகாரிகள் பொய்யான புனையப்பட்ட வழக்குகளில் சிக்க வைக்கப்பட்டு காவல்துறையின் அவமானகரமான மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். துணைவேந்தர்கள் இல்லாமை பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருகிறது. ஏனென்றால் உயர்கல்வித்துறையின் செயலாளர் அப்போது நடைமுறையில் துணைவேந்தர் ஆகிறார். ஏற்க முடியாத அற்பமான காரணங்களுக்காக துணைவேந்தர்கள் நியமனத்தை நடக்க இயலாமல் செய்வது என பின்வாசல் வழியே பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை சிதைக்கும் தவறான வழியாகும். இதனால் நிகர விளைவு கல்வித்தரத்தில் ஏற்பட்டிருக்கும் செங்குத்து வீழ்ச்சி. இத்தகைய வீழ்ச்சி காரணமாக மேலும் மேலும் பல பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்காம இருக்கிறது. பல மில்லியன் மாணவர்களின் எதிர்காலம் ஆபத்தில் இருக்கிறது. சார், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால வழக்கு பதிவு பண்ணிருக்கு சார். இந்த துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமாகவும் பதிவு பண்ணிருக்கு. அப்போ இது நல்லா தெரியும் சார். February 4th கேஸ் அட்ஜார்ன் பண்ணிருக்காங்க. இது கவர்னருக்கு நல்லாவே தெரியும். தெரிந்த பிறகும் கூட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. நீங்க நியமனத்தை நீங்க காரணம் சொல்லி தள்ளி போடுறது, நிராகரிப்பது எல்லாமே நேரடியா கட்டுப்பாட்டுல நீங்க எடுக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சார், இந்த சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார் பார்க்கிறது? முதல்ல சொன்ன மாதிரி இவரு ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இவர் உள்ள தலைய சான்சலர், அவருக்கு இந்த ஒரு பிரிவிலேஜ் கிடைக்குது, கான்ஸ்டிடியூஷன் பிரிவிலேஜ், அதை வச்சுட்டு செய்யறாரு. ஆக்சுவலி இவரு எந்த விதமான புள்ளி விவரத்தையும் சரியா கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப ஹைஸ்கூல் அந்த ஸ்கூல்லயே என்ன சொல்றாரு, 2வது வகுப்பு படிக்க வகுப்பில் சொல்லித்தரும் பாடங்களை கூட படிக்க தெரியாம இருக்கிறார்கள்னா யார் இருக்கா? 8வது படிச்சவனுக்கு 2வது படிக்க தெரியாதா? 2வது வகுப்புல இருக்கிற பாடங்களை இல்ல 2வது வகுப்புல படிக்கிறவனுக்கு தான் படிக்க தெரியலையா? ஓகே, ஒரு கன்சிஸ்டன்சியோ ஒரு கோஹரன்ஸோ, அதாவது இது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் தான், இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ரிபப்ளிக் டே இதை ஆனா யூஸ் பண்ணிக்கிறாரு. இதுல அவர் சொல்றது எஜுகேஷன் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அவர் சொன்னாருன்னா பரவாயில்ல. ஓகே, எஜுகேஷன் நல்லா இருக்குது, அது இருக்கக்கூடாதுன்றத வெளியே கொண்டு அதை ஒரு பரப்பரவையா மாத்தணும்ன்றதுதான் அவருடைய அஜெண்டாவா இருக்கு. இப்ப இவர் சொல்றாருல ஹையர் எஜுகேஷன், நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரிலேயே நம்ம 5th நிக்கிறோம். எதுல? ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட நம்பர்ல. நல்ல கவனிங்க. ஸ்கூல்ல சரியா படிக்கலன்னா இவ்வளவு தேவை இருக்கா? ஓகே, சரி, அதை விடுங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்தியாவிலேயே PhD ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் அதிகம். ஓகே, அதை நம்ம சொல்லல, ஆல் இந்தியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன் அவங்க இதுதான் சொல்லுது. ஹலோ சார், கேக்குது, புரியுது. ஆமா, அவங்க தான் சொல்லுது. அதுல என்ன ஒரு பெர் இயர் 28,000 30,000 பேர் போறாங்க. அதுல 15,000 பேர் பொம்பளை பிள்ளைய போகுதுங்க. ஓகே, சரி, அதை விடுங்க. அது குவான்டிட்டி. இவர் குவாலிட்டியை பத்தி பேசுறாருல்ல, குவாலிட்டியில வாங்க. ஓகே, தமிழ்நாடு இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இது வரைக்கும் சோஃபார். சரி, அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங்னு ஒன்னு இருக்கு, NIRF ரேங்கிங். ஓகே, த்ரூ அவுட் கண்ட்ரி அதை போடுவான். ஓகே, 2022 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 இன்ஸ்டிடியூஷன் டாப் 100க்குள்ள அதுல இருக்கு. ஓகே, அதுலயும் முக்கியமானது கவர்மெண்ட் ரன் பிரசிடென்சி காலேஜ். நல்லா கவனிங்க, தேர்டு பெஸ்ட் இன் த கண்ட்ரி. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்படி எல்லாமே இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ரைட்டு. இதெல்லாம் ஹையர் நம்பர் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம், இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே மட்டும் 7.5% ரிசர்வேஷன் நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல கொடுத்து அவங்கள எங்கேயோ கொண்டு போயிட்டோம். நம்ம யாருக்குமே நம்ம எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னொன்னு
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு இப்ப மாசம் 1000 ரூபாய் வேற அவங்க கொடுக்குறாங்க. பெண்கள் கல்வியை கண்டினியூ பண்றதுக்கு புதுமை பெண் திட்டத்துல அது வேற அவங்க பெனிஃபிஷியரியா மாத்துறாங்க. சரி. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 34% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதிகமாயிருக்கு. இது சரி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இவர் எங்க எடுக்கிறாரு? ஓகே, என்னுடைய கேள்வி அதான். அதுதான் நான் என்னோட கேள்வி, அததான் இவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். சரி, இதெல்லாம் விடுங்க, அதை அவர்கிட்ட கேட்க அவரு. இன்னொன்னு என்ன, என்ரோல்மெண்ட் ரேஷியோவை பாருங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47% இருக்கு. 18 to 23 ஃப்ரம் ஸ்கூல்ஸ் டு ஹையர் எஜுகேஷன். அது எப்படி தெரியுமா? அது நேஷனல் ஆவரேஜ். நீங்க ஊன்னு சொல்றாரு பாரதம், அது வந்து எங்கேயோ நாங்க போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம், கோல்டன் ஈரான்றது. இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4 தான். நம்ம எங்க இருக்கோம்? 47 இருக்கோம். SC/ST ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 40% இருக்கு நமக்கு. ஓகே. இதுல பினான்சியல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் டெஸ்பைட், நல்ல வார்த்தையை கேளுங்க, டெஸ்பைட் inadequate funds from the government, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு வருஷம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி கவர்மெண்ட் ஏகப்பட்ட பிரஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவரு இதெல்லாம் பேசுறதோட இவர் என்ன செய்யணும்? வைஸ் சான்சலர், சரி வைஸ் சான்சலர் இவர் வந்து ஃபண்ட் வாங்கி தரணும் கவர்மெண்ட்டுக்கு. வாங்கி தந்தாரா? எந்த ஃபண்டு சரியா வரல, ரைட் விடுங்க. சரி, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல இவர் என்ன பண்றாரு? எல்லாத்துலயும் ஒரு ஸ்போக் போடுறாரு. கன்கரன்ஸ் லிஸ்ட்ல தானே இருக்கு எஜுகேஷனு. அப்புறம் எதுக்கு யூஜிசி கைட்லைன் மாத்துறீங்க? ஓகே. யாரை கேட்டு மாத்துறாங்க? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அது அப்போஸ் பண்றாங்க இப்ப. ஓகே. யூஜிசி கைட்லைன்ஸ்ல வைஸ் சான்சலரை வந்து செலக்ட் பண்றதுக்கு பல சில இதை மாத்துறாங்க. யாரை கேட்டு மாத்துறாங்க? ஓகே. டிராஃப்ட் ப்ரொபோசல் வருது, நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். சோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல, அதை சிதைக்கிறதுக்கு சில முடிவுகள், சில விஷயங்கள் நடக்குது. ஓகே. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே. அது பாசிட்டிவ் அப்ரோச். இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலேயே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை இவர் ஒரு கிண்டி பவன்ல உட்காந்துட்டு இவர் கொடுக்கறதுன்றது, ஒரு ரிபப்ளிக் டே அட்ரஸ்ல கொடுக்கறதுன்றது எந்த விதத்திலேயாவது ஒரு மாரல் எத்திக்ஸ் சேர்ந்ததா இருக்கா? ஓகே. 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 இல்ல, இந்த கேள்விகள் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாரு? சரி, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வந்து போலீஸ் வந்து தப்பான கேஸ்கள் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணாரா? ஓகே. ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலரை வந்து கரப்ஷன்ல இன்ஃபேக்ட் போலீஸ் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி திருப்பி இதுல பண்றாங்க. சரி, அகடமிஷியன்ஸ் வேற இல்லையா? சி, வைஸ் சான்சலர் எப்படி இருக்கணும்? அபோவ் ஆல் எவ்ரிதிங் அவர் அதுக்கு மேல இருக்கணும், எந்த சஸ்பிஷனும் இருக்கக்கூடாது. சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாளைக்கு கேஸ் போய் அது ப்ரூவ் பண்ணணும், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், சட்டம் தான் ஃபைனல்ன்றதெல்லாம் அது அடுத்த வார்த்தை. ஆனா ஒரு மார்க் வந்துருச்சு, ஒரு வைஸ் சான்சலர் மேல கரப்ஷன் சார்ஜ் வந்துருச்சு. he has been named as an accused in a police FIR. அப்ப அவர் என்ன பண்ணணும்? ஓகே. அவருடைய மொராலிட்டி என்ன? ஓகே. அகாடமிக் சர்க்கிள்ல அவர் ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து ஃபைட் பண்ணிட்டு ஐ வில் கம் பேக்னு சொல்லணும். ஓகே. அவருக்கு எதுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு? ஓகே, புரியுது சார். நீங்க அதை ஃபைட் பண்ணி, நீங்க மந்திரி வந்து பதவியில இருக்க கூடாது அக்யூஸ் ஆனா. ஒரு எஃப்ஐஆர்ல ஒரு மந்திரியோட பேர் வந்து அக்யூஸ்ட்னு வந்துச்சுன்னா, ஐயோ மொராலிட்டி கிடையாது, எத்திக்ஸ் கிடையாது அப்படின்ற அரசியல்வாதி என்ன சொல்றாரு? நான் போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டு சட்டத்தின் முன்னால நான் நிரூபிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, அது அல்லாட்டினா சட்டத்தின் முன்னாடி நிரூபிக்கிற வரைக்கும் ஐ எம் நாட் கில்ட்டி அப்படின்ற ஒரு இதுல தானே. அப்ப ஒரு அகடமிஷியனும் அப்படி இருக்க முடியுமா? அப்ப மந்திரிகளுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக், அகடமிஷியன்ஸுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக்கா? ஓகே. ஓகே. சோ எஜுகேஷன் வந்து நீங்க பாசிட்டிவா கொண்டு வாங்க. நான் இதெல்லாம் கொண்டு வரேன், இந்த பிரச்சனை இருக்கு. ஆமாங்க, வைஸ் சான்சலரை நீங்க அப்பாயின்மெண்ட் விட மாட்டேங்கிறீங்க. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா எஜுகேஷனுக்கு வந்து கவர்மெண்ட் தான் நடத்தி ஆகணும். கன்கரன்ஸ் லிஸ்ட்ல தானே வச்சிருக்கிறோம் நம்ம. கரெக்ட் சார், கரெக்ட். ஓகே சார். ஓகே. இது என்ன ஆர்கியூமெண்ட்? ஒரு எவ்வளவு அதை படிச்சா எவ்வளவு ஒரு கிட்டிஷா இருக்கு. சரிங்க சார், சரி. ஓகே. ஓகே, பேசலாம்.